இதுல நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா தண்ணி வரும். ஏன்னா ஒரு பக்க பாதியில தண்ணி போயிட்டு இருக்கு. இது வந்து வறட்சி கிடையாது. மேல இருக்கக்கூடிய ஓவர்ஃப்ளோ தண்ணி தான் வந்து இல்ல. மற்றபடி உள்ளர வந்து ஆழமான நீரோட்டம் வந்து இருக்கும். பாருங்க மேல வந்து பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து பூஜை வந்து ஆரம்பிச்சாங்க. நாங்க வரும்போதே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சாம்பிராணி எல்லாம் போட்டு காளி வேஷம் வந்து முக்காவாசி கட்டி முடிச்சிட்டாங்க. நான் வந்து அதெல்லாம் ஷார்ட்ஸா நம்ம பிக் ஷார்ட்ஸ் ஆன்மீகம் பேஜ்ல நான் வந்து போஸ்ட் போடுறேன். அதுல நீங்க வந்து பாருங்க இதோடைய ஃபங்க்ஷனை. அது மாதிரி இந்த புறப்பாடு போறதையும் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். எப்படி அப்படிங்கறத வந்து பாருங்க. இந்த இடத்த காட்டணும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இந்த படித்துறையை பாருங்க, கல்லாலான மிகப்பெரிய படித்துறை. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். இங்க பாருங்க பிள்ளையார் கோவில் இருக்கு. அதே மாதிரி மிக பழமை வாய்ந்த ஒரு சிவலிங்கம் வந்து இருக்கு. அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு பக்கத்திலேயே கூடுதலாக நிறைய சிற்பங்கள் வந்து வச்சிருப்பாங்க, கற்றளிகள் வந்து வச்சிருப்பாங்க. அதை நீங்க வந்து பார்க்கலாம். ரொம்ப பழமையா இருக்கும். ஒரு விநாயகர் இருக்கும். இந்த விநாயகர்லாம் வந்து ரொம்ப பழமையா இருக்கும். ஒரு கிணறு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு பானா வடிவிலான ஒரு மண்டபம் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மியூசிக் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்க அப்படின்னா இந்த லுக் வந்து திருவையாறுல இருக்கும் இல்லையா, அந்த திருவையாறு லுக்ல வந்து இருக்கும். நம்ம அதை பார்த்துட்டு வருவோமா? இங்க பாருங்க.